ஹலோ guys, வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ட் லாஸ்ட்டாக வந்து அதுக்கு வந்து நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் எதுக்கு வாங்கினேன், என்ன வாங்கினேன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். மீடியா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கோப்ரோ கேஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்கன் ரைடெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 70 மேலே போகும்போது ஸ்பீடு 70 மேலே ஸ்பீட் போகும்போது பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் சைடில் தான் நம்ம வந்து அந்த மைக் வந்து ப்ளக் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அந்த விண்ட் பிளாஸ்ட்டுக்கு இந்த ஷேக் ஆகிட்டு நமக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அது அந்த வீடியோ ரிசல்ட்டை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரேஸுக்கு ரெடி ஆகுங்க. ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணிட்டு ரேஸ்க்கு ரெடி ஆகிட்டு வந்துருக்கான் பாருங்க. ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கரெக்டாக வந்து வீடியோ வந்து ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி ஒரு நாய்ஸ் வந்துட்டே இருக்குது, கிளிச் நாய்ஸ் சம்திங் வந்து கிளிச் நாய்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படி வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது சரி நமக்கு இது ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அமேசான்லேருந்து வாங்கி நான் வந்து ஓப்பன் பண்ண லைட்டாக ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து ரிட்டன் பண்ணி திரும்ப வந்து வேறு வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து ஒன்று வாங்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக நம்ம கோப்ரோக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் ரிட்டன் போட்டு திரும்பவும் வந்த ப்ராடக்ட் தான் இது. ஸோ ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மீடியா மோட். ஸோ நமக்கு வந்து பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ப்ராப்பராக ஓப்பன் பண்ணுறதே இல்லை. இல்லை ஆக்சுவலாக அதுக்கான இதே கொடுக்கலாங்க. ஏதோ அந்த க்ளூ போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ அப்படி தான் ஓப்பன் பண்ணோம். குரங்கு கையில் பூ மாலை கொடுத்த மாதிரி. பூ மாலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மீடியா மோட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த மவுண்ட் ஹெல்மெட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம அந்த மவுண்ட் வந்து டைட் பண்ணுறதுக்கான ஒரு இது. அண்ட் மீடியா மோட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா மோடு. இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 8000 வருது. ஏன் இது வந்து 8000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுதான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கோப்ரோ மைக் அடாப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்தது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட வரும். ஸோ 5000 ரேஞ்சில் இருக்க இது வந்து வேணான்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட்டு தான் இது போகிறோம். ஸோ இதோடைய ப்ரைஸ் 5000 இருக்கும்போது அதே 5000 கொடுத்தா டேரெக்டாக எல்லாரும் இது வாங்கிடுவாங்கன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம அப்கிரேட் பண்ணும்போது ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 8000 ரேஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து இங்கே ஓப்பன் இதில் வந்து நம்ம அப்படியே வந்து கோப்ரோ வந்து இதில் உள்ளே வந்து ப்ளக் பண்ணோம். ப்ளக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஸோ இங்கே வந்து நமக்கு பி டைப் பின் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சி டைப், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே இருக்குது. நம்ம எது வேணால் வந்து ஜஸ்ட் ப்ளக் பண்ணிக்கலாம். சார்ஜும் நம்ம இதுலேயே வந்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். இது வந்து இது போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ உள்ளே வச்சுட்டு நமக்கு இப்படி தான் ஹெல்மெட்டில் மாட்டியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு இங்கே வந்து மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மைக் கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் ஃபாஸ்ட் போனாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விண்ட் பிளாஸ்ட்டு இதில் இருக்காது. ஸோ விண்ட் பிளாஸ்ட் இல்லாதனால நமக்கு வந்து அந்த கிளிச் நாய்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வீடியோவில் வராது. ஸோ அதுக்காக தான் வந்து இது நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கோப்ரோவில் போட்டுட்டு கோப்ரோ வந்து செட் ஆகுதான்னு பார்த்துட்டு, நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினதுல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ உள்ளே போச்சு, பட் இது வந்து லாக் பண்ண முடியல. ஸோ அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. ஸோ இதை நம்ம போட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து இதை டெஸ்ட்டுக்கு நம்ம வெளியே வந்து பைக்கில் போய் பார்த்துடலாம்.
ஸோ இதில் வந்து கோப்ரோ எப்படி வந்து இதில் வந்து ப்ளக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோப்ரோ எடுத்துகிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓப்பனாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போர்ட் இங்கே இந்த கேஸ் இருக்குது பாருங்கள், இந்த கேஸ் வந்து இந்த சைடில் வந்து நம்ம உள்ளே இப்படி கொண்டு போகணும். ஸோ நம்ம வந்து கோப்ரோ வந்து இந்த மீடியா மோடில் அட்டாச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெயிட்லெஸ். ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம முன்னாடி போட்டது பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் வந்து இந்த கோப்ரோ கேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து இந்த அடாப்டர் வந்து இனிமேல் இது தேவையில்லை. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் வந்து ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த கோப்ரோவில் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து 8லேருந்து தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து இதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இதான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இது மவுண்ட் நம்ம இங்கே இதில் தான் மவுண்ட் பண்ணி டைட் பண்ண போகிறோம். அண்டு நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மைக் பார்த்தீங்கன்னா இப்படி ஹெல்மெட்டில் இப்படி இருக்கும்போது இப்படி ப்ளக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதோடைய மைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 தாங்க வருது. ஸோ இதையும் வந்து நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பின்னாடி சைட்லேருந்து நம்ம மைக்கை வந்து இப்படி ப்ளக் பண்ணும் போது நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹெல்மெட்டில் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலே நமக்கு வந்து அந்த நாய்ஸ் வரலாம். ஸோ இப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் உள்ள அப்படியே வந்து மைக் அப்படியே செட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படியே வந்து நம்ம பேசிவிட்டு இதை ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைக் டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ரைட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மைக் நம்ம எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ண உடனே நிறைய மோட்ஸ் இருக்குது. மைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது. நான் அதை வந்து கீழே டெக்ஸ்ட்டாக போடுறேன். ஸோ எந்த மோடில் வந்து கிளியராக இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்து பார்க்குறேன் எது கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மோடில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மோடில் வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எந்த மோடு வந்து நமக்கு செட் ஆகுதோ அதை நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைடுக்கு யூஸ் பண்ணலாம்.